Hey guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் செயின் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வாட்டி சரி டெக்னிக்கல் சைடு போகலாமே அப்படின்றதுக்காக தான் கேண்டில்ஸ்டிக்ஸ். இப்போ கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா இன்னும் எளிமையாக புரியணுன்றதுக்காக தான் போடுறோம். இதை நம்ம பிளேலிஸ்ட்டாகவும் ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டில்ஸ்டிக்ஸோட வீடியோவும் இருக்கும். இதுல நம்ம இந்த வீடியோல மேஜரா பார்க்கறது ட்ரெண்ட் ரிவர்சல் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ்லேயே நிறைய வாட்டி நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். ட்ரெண்ட் மாறுற ஒரு விஷயம். அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கேண்டில்ஸ் என்னென்ன இருக்கு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றது ஈஸியாகவும் எளிமையாகவும் பார்க்கலாம். சரி, நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பார்க்கும்போது நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. அதுல மேஜரா முக்கியமான கேண்டில் எதுன்னு சொல்லுவாங்கன்னா ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல வந்து ஹேமர் கேண்டில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தி மாதிரி இருக்கும். அதை தான் வந்து இங்கிலீஷில் ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, மார்க்கெட்டில் என்ன இருக்கும், ஒரு ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆகிட்டு செல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் க்ளோஸ் வச்சுருப்பாங்கன்னா கிடையாது. அங்கேருந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன க்ளோஸ், ரொம்ப பெருசாக கூட இல்லை, ஒரு சுத்தி எப்படி இருக்கோ, சுத்தியோட தலை எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கும் ஸ்பின்னிங் டாப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ ஸ்பின்னிங் டாப் டோஜிலாம் பார்த்துருப்போம். டோஜி பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கேருந்து பையர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க மேலே, மேலே இருந்து திருப்பியும் எங்கே க்ளோஸ் வச்சிடறாங்க, ஓப்பன் பண்ண இடத்துலேயே க்ளோஸ் வச்சிடறாங்க. இதை வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இன்டெக்ஷன் பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி தான். செல்லர்ஸ் வந்து கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க, எடுத்துகிட்டு போனாங்க, கோல் அடிக்க முடியல. அங்கேருந்து பையர்ஸ் கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க, கோல் அடிச்சாங்களாம் கிடையாது. வந்த பிளேஸ்க்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, க்ளோசிங் வச்சுட்டாங்க. இந்த கோலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ளோசிங் சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி 2 பேரும் கோல் அடிக்க ட்ரை பண்ணாங்க, கோல் அடிக்க முடியல. வந்த இடத்துலயே க்ளோஸ் பண்ணதுனால இன்டெக்ஷன் மூவ்மெண்ட். இதை வச்சு யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாராச்சும் கோல் போட்டால் தான் என்ன சொல்ல முடியும், இவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துலையும் அவங்க கோல் போட்டாங்கன்னா பெருசாக க்ளோஸ் வைக்கல, க்ளோசிங்கிறது பெருசாக க்ளோஸ் வைக்கல. இருந்தாலும் செல்லர்ஸ் இருக்க இடத்துல டாமினேட் பண்ணி அந்த கோல் போஸ்ட் வரைக்கும் போனதுனால, கோல் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு போடுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போயிருக்காங்க. கோல் போஸ்ட் வரைக்கும் போனதுனால இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். எதுக்குன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கும். மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர். இந்த ஹேமர் சிம்பிளாக புரியணும்னா, நீங்கள் இந்த மால்லலாம் ஒரு கேம் பார்த்துருக்கீங்க, இந்த ஹேமர் கேம் இருக்கும். என்னென்னா சுற்றி மாதிரி கொடுத்துருவாங்க, கீழே அடிக்கணும், அடித்த உடனே அந்த சைடு வந்து பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும், எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமர் எங்கே அடிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கீழே தான் அடிக்கணும். ஹேமர் மேலே வந்துச்சுன்னா அது இன்வேலிட். இந்த க்ரீன் கலர் கேண்டில் இந்த மாதிரி ஹேமர் வந்து மேலே வந்துச்சுன்னா இன்வேலிட். ஹேமர் எப்போதுமே ஒரு லோவில் தான் வரணும். ஹேமரை வந்து லோவில் அடிக்கிறீங்க, லோவில் அடித்தா ப்ரைஸ் என்ன ஆகும், மேலே போகும். இதுதான் வந்து ஹேமர். சரி, ஓகே. இதுக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது, இப்போ ஹேமர் வந்துட்ட உடனே இது ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில்ன்றதுனால உடனே பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னதான் ஹேமர் வந்தாலும் சரி, என்னதான் அது ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலாக இருந்தாலும் சரி, உடனே பை பண்ணலாமா? கிடையாது. எப்போதுமே நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம்னா கன்ஃபர்மேஷனுக்காக. கோல் போடுறாங்களா, அடுத்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலாக வருதா அப்படின்றது பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பை போகிறோம். உடனே பை பண்ணலாமா? கிடையாது. எப்போதுமே உடனே இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், பை பண்ணுறோம். என்னென்னா ஹேமர் பொறுத்த வரைக்கும். இதுவே வந்து இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா இன்வேலிட், ஹேமர் வந்து இன்வேலிட். எப்போதுமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஹேமர் கீழே வரும், கீழே வந்துட்ட உடனே பை பண்ணாதீங்க. அடுத்த கேண்டில் க்ரீன் கலர் க்ளோசிங் வைக்கதா, வச்சுட்ட பிறகு வாங்குறது தான் நல்லது. ஏன்னா நம்ம நார்மல் ட்ரேடிங் பண்ணும்போது 15 மினிட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை 3 மினிட்ஸில் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் அடுத்த ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம பொறுமையாகவே ட்ரேடிங் போகலாம். என்னன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ விட்டோனா அப்படியெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. எப்போதுமே ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால் ஹேமர் வருதா, வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. ஹேமர் ஃபார்ம் ஆனோடனே அதுக்கு அடுத்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலாக க்ளோஸ் வச்சதுன்னா we can go for buy. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் லெவலில் மார்க்கெட் ஒரு லோ கொடுத்து அந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஹேமர் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த கேண்டில் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சப்போர்ட்ன்றது கீழே தர
கீழ தரைய உடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அதனால இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆயி மேல போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. அதனால செகண்ட் ரூல் என்னன்னா, சப்போர்ட்ல வருதுன்னா, நீங்க வொரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. தாராளமா என்ன பண்ணிக்கலாம், இதுவே எப்போ ஹேமர் ஃபார்ம் ஆகுதோ, அதுவே உங்க என்ட்ரி பாயிண்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னா, ஹேமர் வந்துட்டு மேல இந்த மாரி ஃபார்ம் ஆகுது. இல்ல நடுவுல இந்த மாரி ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா, இது எல்லாமே இன்வாலிட். நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமர் கேமு, ஹேமர் எடுத்து கீழ தான் அடிக்கணும். அதனால ஹேமர் எப்போதுமே லோ பாயிண்ட்ல தான் வரணும் தவிர, மிடில்ல வருது, ஹைல வருது அப்படின்னா, இது எல்லாமே இன்வாலிட். அத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரேடுக்காக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஹேமர் பொறுத்தவரைக்கும் லோல தான் வரணும். லோல வந்தா, அடுத்த கேண்டில் அப்படி சப்போர்ட் இருந்துச்சுன்னா, அது கூட தேவையில்ல. தாராளமா என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து ஹேமர். இன்னொன்னு இருக்கு. ஹேமர் மாரியே இன்னொன்னு இருக்கு. ஆப்போசிட் சைட்ல மேல வருது. அத என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேங்கிங் மேன்ன்னு சொல்லுவாங்க. ஹேங்கிங் மேன் என்ன ஆகும்னா, மார்க்கெட் மேல போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி ஹேமர் மாரியே தான். ஆனா கலர் மட்டும் டிஃபரெண்ட். கலர் என்ன கலர்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர். மார்க்கெட்ல மீனிங் எல்லாமே ஒண்ணு தான். ஆனா வந்து இந்த இடத்துல குளோசிங் வந்து கிரீன் கலர் குளோசிங் வச்சிருக்கு. இந்த இடத்துல குளோசிங் என்ன வந்திருக்குன்னா, இது ரெட் கலர்ல வந்திருக்கும். இதுக்கு மேல விக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விக்கு சின்னதா இருக்கலாம். விக்கி இல்லாம கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பார்க்கறது ஹேமர் அப்படின்னு சொல்லும்போது, லெக் வந்து பெருசா இருக்கணும். இந்த புடி வந்து பெருசா இருக்கணும். மேல வந்து குளோசிங் இருக்கணும். அது வந்து பச்சை கலர்ல வந்தா ஹேமரு, ரெட் கலர்ல வந்தா ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. ஹேங்கிங் மேன்னா தொங்குற மனுஷன். தொங்குற மனுஷன் எங்க தொங்கணும்? மேல தான் தொங்கணும். சிம்பிளா புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஹேங்கிங் மேன் சொல்லும்போது தொங்குறவன். எங்க தொங்குவான்னா, எப்போதுமே ஒரு இடம் ஒரு புடிச்சு தொங்கணும். அது எங்க இருக்கும்னா, மேல தான் இருக்கும். தொங்குறது எவ்வளோ நேரம் தொங்குவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் முடியாது. கை வலிக்கும். கை வலிச்சா என்ன ஆயிடும்? கீழ வந்துருவான். மார்க்கெட்டும் கீழ வந்துரும். சிக்னிஃபிகன்ஸ் புரியுதுன்னு நெனைக்கிறேன். அதே மாரி இந்த ஹேங்கிங் மேனோட மீனிங் என்னன்னா, மேல தொங்குறாங்க, மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுக்கும் அதே ரூல்ஸ் தான். என்னன்னா, நம்ம ஹேமர்ல பார்த்த அதே ரூல்ஸ் தான். என்னதான் தொங்குற மனுஷன் வந்தாலும், அவன் கீழ தான் வருவான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும், நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்ப கன்ஃபர்மேஷன்னா, அடுத்த கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டிலா ஃபார்ம் ஆகுதா பாருங்க. ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இத கன்சிடர் பண்ணும். எதுக்கு? ட்ரேடிங்காக. செல்லிங் அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு செல் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா, நம்ம பார்த்திருப்போம். ரெசிஸ்டன்ஸ்ல ஹேங்கிங் மேன் வருது. ஹேங்கிங் மேன் எங்க வருது? ரெசிஸ்டன்ஸ்ல வருதுன்னா, நீங்க அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா மேல சீலிங் இருக்கறனால, சீலிங்க உடைச்சு மேல போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த இடத்துல செல் போணுமா, தாராளமா செல் போலாம். எதுக்குன்னா, ஹேங்கிங் மேனுக்கு ரெட் கலருக்கு நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம். இது இல்லாம 3வது ரூல் என்னன்னா, ஹேங்கிங் மேன் வந்து இந்த மாரி நடுவுல வருது. இல்ல இந்த மாரி ஹேங்கிங் மேன் கீழ வருதுன்னா, இது எல்லாமே என்னது? இன்வேலிட் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா தொங்குற மனுஷன் மேல தான் தொங்கணும். நடுவுல தொங்க முடியாது. கீழ தொங்க முடியாது. அவன் தொங்கணும்னா எங்க தொங்கணும்? மேல தான் தொங்கணும். அதனால ஹேங்கிங் மேன் பொறுத்தவரைக்கும் இதுதான் ரூல். ஃபர்ஸ்ட்டு அடுத்த கேனலுக்காக வெயிட் பண்ணுங்க. இல்ல அடுத்த கேனல் இல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, நீங்க அங்கேயே செல் போலாம். ஹேங்கிங் மேன் நடுவுலயோ, இல்ல லோலயோ வரக்கூடாது. இதுதான் வந்து ரூல். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சார்ட்ல பார்த்தலாம். என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப நம்ம ஹேமர் பார்க்கும்போது, ஹேமர் முன்னாடி சொல்லியிருந்த மாரி கீழ தான் வரணும். மார்க்கெட் வந்து கீழ தான் வந்திருக்கு. ஹேமர் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு சின்ன ஒரு குளோசிங் வச்சிருக்கு. மார்க்கெட்ல ஒரு விக்கும் இருக்கு. மேல ஒரு சின்ன விக்கும் வந்திருக்கு. விக்கு வந்து மேல வந்து சின்னதா இருக்கலாம். ரொம்ப பெருசா இருக்குன்னா 2மே ஈக்குவலா இருந்தா ஸ்பின்னிங் டாப் கணக்குல வந்துரும். ஹேமர்னா நம்மள கீழ விக் இருக்கும். மேல வந்து குளோசிங் வந்து ஒரு சின்ன ஒரு பாடி மாரி இருக்கும். இதான் ஹேமர்ன்னு சொல்லுவோம். ஹேமர் வந்திருக்கு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எங்க ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்ல. ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மேல இருக்கு. அதனால ரெசிஸ்டன்ஸ் இல்ல. அதனால நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம்? கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றோம். அடுத்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்களா? அப்படின்றதுக்காக வெயிட் பண்றோம். அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்காங்க. என்ன கலர்ல க்ளோஸ் வச்சிருக்காங்க? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா பையர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணணும். பையர்ஸ் தான் வந்து க்ளோஸ் வைக்கணும். பையர்ஸ் வந்து க்ளோஸ் வச்சதுனால, இந்த இடம் ஒரு நல்ல பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். மார்க்கெட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் நல்ல ஒரு ஹை குடுத்து, ஒரு கரெக்ஷன் குடுத்து, அதுக்கப்புறமா நல்லா மார்க்கெட் மேல ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, அதனால ஹேமர் கீழ தான் வரணும். ஹேமர் அந்த கேம் கீழ அடிக்கிறீங்க, மார்க்கெட் வந்து மேல போகுது. அதே மாரி இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா, அடுத்த கேன்ல பார்த்தீங்கன்னா, ரெட் வந்திருக்கு. செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாமினேட் பண்ணியிருக்கிறதுனால, இது வந்து இன்வாலிட். இத வந்து என்ன பண்ண வேணாம், கன்சிடர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் நம்ம ஹேங்கிங் மேன் பார்த்தலாம்.
இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் டோஜி குடுத்துருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பின்னிங் டாப் குடுத்துருக்கு. இது எல்லாமே இருந்தாலும், இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேண்டில் இன்டென்ஷன் கேண்டில்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன வந்திருக்கு? ரெட் கலர் வந்திருக்கா? இத வச்சு ட்ரேட் போலாம். இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. தொங்குற மனுஷன் மேல தொங்குறாரு. மார்க்கெட் கீழ வரப்போது. இருந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றோம். என்ன கன்ஃபர்மேஷன்? அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கா. அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு ரெட் கலர்ல. இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் அதுக்கப்புறமா என்னாச்சு? மொத்தமா கீழ வந்திருக்கு. இதுவே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்திருந்தா, இந்த கேனலுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தாராளமா முன்னாடியே என்ன பண்ணியிருந்திருக்கலாம், செல் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ட்ரெண்ட் ரிவர்சல். என்னன்னா மார்க்கெட் அந்த இடத்துல இருந்தா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி நல்ல ஒரு ப்ளோ குடுத்துருக்கு. அதே மாரி மார்க்கெட் அங்கருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மேல போயிருக்கு. இப்போ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. ஆனா அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல இருக்கிறதுனால இது இன்வேலிட். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங்கிங் மேனும் சரி, இந்த இதுவும் சரி, டோஜும் சரி நெறைய இடத்துல வரும். இது வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது 10 வருஷமா, இது நெறைய இடத்துல வந்து ஃபெயிலியர் இருக்கு. ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சு? அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே என்னன்னா, அடுத்த கேண்டில் வந்து என்ன கலர்ல வரணும்? எங்க வரணும்? என்ன ரெசிஸ்டன்ஸ்ல வரணுமா? சப்போர்ட்ல வரணுமா? அது எல்லாமே பார்க்கும்போது தான் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சதுனால ஹேங்கிங் மேன் இங்கேயும் வந்திருக்கு. ஆனா வேலிடான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்போதுமே என்ன பண்ணுங்கன்னா, சில பேர் வந்து ஹேங்கிங் மேன் வந்துருச்சு. உடனே வந்து செல் போலாம். செல் போயிருந்தோம்னா, மொத்தமா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு லாஸ் வந்திருக்கும். அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா மட்டும் தான் உங்க சக்சஸ் ரேட் வந்து அதிகமாகும். இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேங்கிங் மேன். இதே மாரி இன்னும் 2 கேண்டில் இருக்கு. அதையும் நான் இப்ப காமிச்சிடுறேன். இப்போ நம்ம ஹேமர் பார்த்தோம். ஹேமர் வந்து என்ன ஆச்சுன்னா, கைப்புடி வந்து கீழ இருக்கு. கிரீன் கலர்ல இருக்கணும். ஹேமர் எப்போதுமே என்ன கலர்ல இருக்கணும்? கிரீன் கலர்ல இருக்கும். சரி, ஓகே. கைப்புடி வந்து இதே மாரி மார்க்கெட் என்ன ஆகும்னா, கைப்புடி இப்படி மேல வச்சு இப்படி வந்திருக்கு. கேண்டில் வந்து கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. என்னன்னா கிரீன் கலர்ல இருக்கு. ஆனா கைப்புடி மட்டும் இங்க இருக்க கைப்புடி இங்க இருக்கிறதுனால, இது பேர் நான் சொல்லுவேன். ஆனா இது ஹேமர்னா, இது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. ஹேமரே வந்து தலைகீழ வச்சா, ஹேமர் இப்படி புடிச்சிருந்த ஹேமர இப்படி தலைகீழ வச்சா, அது பேர் என்ன சொல்லுவாங்க? இன்வெர்ட்டட் ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் எல்லாமே ஒண்ணு தான். ஹேமர்னா எங்க வரணும்? கிரீன் கலர்ல க்ளோஸ் வச்சாலே, சின்ன ஒரு பாடி வந்தாலே ஓகே. அது கைப்பிடி கீழ வந்தாலும் சரி, மேல வந்தாலும் சரி, அது ஹேமர் தான். ஆனா அவங்க வச்சிருக்க பேர் என்னன்னா, இன்வெர்ட்டட் ஹேமர்ன்னு வச்சிருப்பாங்க. நீங்க வேணா இன்வெர்ட்டட் ஹேமர்ன்னு சொல்லலாம். இல்ல இத விட்டுட்டு வெறும் ஹேமர் கூட சொல்லிக்கலாம் நீங்க. பாடி வந்திருக்குப்பா. கைப்பிடி வந்து மேல வந்தாலும் சரி, கீழ வந்தாலும் சரி, அத ஹேமர்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ப வந்துட்டு டெக்னிக்கல் டெர்ம்ஸ வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ப எதுவுமே பண்ண போறது இல்ல. ட்ரேடிங் தான் பண்ண போறோம். ட்ரேடிங்ல இத வச்சு ப்ராஃபிட் வருமா? அதனால பேர் வந்து நீங்க ஹேமர்ன்னு சொல்லிக்கலாம். இல்ல வேற எதனாச்சும் உங்களுக்கு வந்துட்டு இதே மாரி நீங்க வீட்ல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எதனாச்சும் இருக்குன்னா, அத கூட மத்த கூட வச்சுக்கலாம். பேர்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா முக்கியமா என்னன்னா ரூல்ஸ் ஒர்க் ஆவுதா? அத எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றது? அதான் முக்கியமான விஷயம். சரி, ஓகே. ஹேமர் வந்திருக்கு. அது இப்படி வந்தாலும் சரி, அப்படி வந்தாலும் சரி ஹேமர் தான். ஹேமர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி ஹேமர் எப்போதுமே கீழ தான் வரணும். சுத்திய வந்து கீழ அடிக்கிறீங்க. மார்க்கெட் வந்து மேல போது. அடுத்த கேண்டில் குளோசிங்க்காக வெயிட் பண்ணுங்க. அப்படி குளோசிங் இல்ல அப்படின்னா, சப்போர்ட்ல இருந்துச்சுன்னா தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஹேமர் வந்துட்டு நடுவுலயோ, இல்ல மேலயோ வரக்கூடாது. இது வந்து ஹேமருக்கு. அப்படியே வந்து நம்ம ஹேங்கிங் மேன் பார்த்தோம்ல, அதுக்கும் பார்த்தலாம். ஹேங்கிங் மேன் எப்படி பார்த்தோம்? இந்த மாரி பார்த்தோம். விக்கு வந்து கீழ இருக்கு. மேல வந்து பாடி இருக்கு. இத வந்து ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. இதுவே வந்து தலைகீழ வந்துச்சுன்னா, ஹேமர் பார்த்த மாரி தலைகீழ வந்துச்சுன்னா, இத வந்து ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி, நீங்க இத 2த்தையுமே ஹேங்கிங் மேனுன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் அவங்க வச்ச பேர்னால நான் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ன்னு நான் வந்துட்டு சொல்லிக் குடுக்குறேன். ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது. அது என்ன கலர்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர். ரெட் கலர் எங்க வரணும்? மார்க்கெட்டோட டாப்ல தான் வரணும். ஹேங்கிங் மேன் எங்க வருது? தொங்குற மனுஷன் மேல தான் வரான். அதனால ஷூட்டிங் ஸ்டாரும் மேல தான் வரணும். மார்க்கெட் அடுத்த கேண்டில் ரெட் கலர்ல வந்துச்சுன்னா, செல் தாராளமா போலாம். அப்படி அது ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்டாரோ, ஹேங்கிங் மேனோ மேல தான் வரணும். அது நடுவுலயோ மார்க்கெட்டுக்கு இந்த மாரி நடுவுலயோ இல்ல, இந்த மாரி கீழயோ வரக்கூடாது. எப்போதுமே எங்க வந்துச்சுன்னா, இந்த மாரி மேல ஹைல தான் வரணும். ஹைல வந்தா மட்டும் தான் வேலிட். இது 2மே இன்வேலிட். அதனால அத வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்டார். அதே மாரி ஹேமர். ஹேமர்ல வந்துட்டு சாதா ஹேமர் இருக்கு, இன்வெர்டட் ஹேமர் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் மேன் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். இது வந்து நார்மல் கேண்டில்ஸ். இதே மாரி டோஜிலயும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான 2 விஷயம் இருக்கு. அத நெக்ஸ்ட் காமிச்சிடுறேன். டோஜில என்ன சொல்லுவாங்கன்னா, கிரேவ் ஸ்டோன் டோஜியும், டிராகன் ஃப்ளை டோஜியும் சொல்லுவாங்க. அதையும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான கேண்டில்ஸ். இப்ப நம்ம டோஜி முன்னாடியே பார்த்துட்டோம். டோஜி அப்படின்றது மீனிங் என்னன்னா,
ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் ஒண்ணா இருக்கணும். இப்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயி, மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு கீழ வந்திருக்கும். திருப்பியும் வந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கும். இது வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. இது விக் பெருசா இருந்தா லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. க்ளோசிங் பிரைஸும் இதுவும் சேமா இருக்கு. ஆனா விக் வந்து சின்னதா இருந்தா வெறும் டோஜின்னு சொல்லுவாங்க. இது வெறும் டோஜி, லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாரி நம்ம டிராகன் ஃப்ளைன்னு சொல்லும்போது, ஹேமர் மாரியே தான் மார்க்கெட் செல் பண்ணி கீழ எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இங்க க்ளோஸ் வச்சிருப்பாங்கன்னா கிடையாது. மேல வந்திருப்பாங்க. ஹேமர்ல ஒரு சின்ன பாடி க்ளோசிங் இருந்திருக்கும். ஆனா இங்க டோஜின்றதுனால வந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளோசிங் வச்சிருப்பாங்க. இதுலயும் வந்து சின்ன விக்கலாம இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஈக்குவலா இருந்தாலும் லாங் லெக் டோஜியா வரும். இது 2மே ஒரு சின்ன விக் இந்த மாரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டிராகன் ஃப்ளை. டிராகன் ஃப்ளை, டோஜி. ஏன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் கிட்டத்தட்ட அதே இடத்துல இருக்கனால டிராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்லுவாங்க. டிராகன் ஃப்ளைன்றது தும்பி பார்த்திருப்பீங்க, மழை காலத்துல வரும். அது ஒரு பூச்சி தான். அந்த டிராகன் ஃப்ளை அப்படின்னும்போது, அந்த பூச்சி எல்லாமே என்ன பண்ணும்? பறக்க தான் பார்க்கும். அதனால டிராகன் ஃப்ளை வருதுன்னா, வா இது பேர்லயே ஃப்ளை இருக்கு. மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன ஆகப்போது? மேல போகுதுன்னு அர்த்தம். என்னதான் இந்த கேண்டில் வந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ரூல்ஸ் வந்து அப்ளை. நீ எது பார்த்தீங்கனாலும் சரி ரூல்ஸ் அப்ளை ஆகும். ரீகலர் க்ளோசிங் வச்சிருக்கு. என்னதான் மேல பறக்க போதுன்னா கூட கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அடுத்த கேண்டில் கிரீன் கலர்ல க்ளோஸ் வைக்குதா? வச்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பை பண்ண போறோம். இன்கேஸ் இது இல்லன்னா, சப்போர்ட்ல வருதுன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இது வரதுக்கு முன்னாடியே பை பண்ணிக்கலாம். டிராகன் ஃப்ளை வந்து மேல வரக்கூடாது. கீழ தான் வரணும். இந்த விக் இருக்குல்ல, இந்த விக் பெருசா வர்றது வந்து கீழ வந்துச்சுன்னா, அது மார்க்கெட்டோட லோல தான் வரணும் தவிர, மேல வரக்கூடாது. இது வந்து டிராகன் ஃப்ளை. இதுக்கு ஆப்போசிட் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேவ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதே மாரி பையர்ஸ் வந்து மேல தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா க்ளோசிங் வைக்க முடியாது. திருப்பியும் வந்த இடத்துலயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, க்ளோசிங் வச்சிருப்பாங்க. இது வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவாங்க. கிரேவ் ஸ்டோன்னா கல்லறை, ஒரு புதைக்கிறதுன்னு அர்த்தம். புதைக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்து கிரேவ் ஸ்டோன் வருதுன்னா, அது எங்க வரணும்? மேல தான் வரணும். என்ன அதுக்கு இது பண்ணா பரி பண்றது, உள்ள பரி பண்றோம். மார்க்கெட் வந்து கீழ வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அடுத்த கேண்டில் நீங்க உடனே செல் போடலாமான்னா கிடையாது. அடுத்த கேண்டில் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். வச்சா மட்டும் தான் நீங்க என்ன பண்ற மாரி இருக்குன்னா, செல் பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் இந்த கேண்டில் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எங்க வரணும்னா ரெசிஸ்டன்ஸ்ல வரணும். ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா மட்டும் தான் இந்த கேண்டிலுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம்? செல் பண்ணலாம். இது வந்து இந்த மாரி விக் வர்றது மேல மட்டும் தான் வரணும். இந்த இடத்துலயோ, லோலயோ வரக்கூடாது. லோல வந்தா விக் வந்து கீழ தான் வரும். இது வந்து டிராகன் ஃப்ளையும், கிரேவ் ஸ்டோன் டோஜியும் இருக்கு. இது கீழ வரக்கூடாது. இதுதான் டிராகன் ஃப்ளை அண்ட் கிரேவ் ஸ்டோன் டோஜி. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்ப டிராகன் ஃப்ளை டோஜி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து லோல வந்திருக்கு. லோல வந்து சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சப்போர்ட் ப்ரீவியஸ் லெவல்ல சப்போர்ட்ன்னு இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்? அடுத்த கேண்டிலுக்காக வெயிட் பண்றோம். மார்க்கெட் அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. என்ன டிராகன் ஃப்ளைக்கான கன்ஃபர்மேஷன் கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கனால, நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். என்னன்னா, இது பை பண்ற இடம். மார்க்கெட் அங்கருந்து என்ன ஆச்சுன்னா, நல்ல ஒரு ஹை போயிருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்னா நீங்க ப்ரீவியஸ் லோ கீழ அந்த மாரி வச்சுட்டு போறது நல்லது. என்னன்னா, இந்த இடத்துல பை பண்றீங்கன்னா, ப்ரீவியஸா டிராகன் ஃப்ளையோ இல்ல கிரேவ் ஸ்டோன் டோஜோ எங்க வந்துச்சோ, அது கீழ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது நல்லது. கிரேவ் ஸ்டோன் மேல வருதுனால, கிரேவ் ஸ்டோன் இப்படி இருக்கிறதுனால, கிரேவ் ஸ்டோனுக்கு மேல என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இது வந்து டிராகன் ஃப்ளைக்கான எக்ஸாம்பிள். என்னன்னா வருதுன்னா, அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும், என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். உடனே என்ட்ரி எடுக்காதுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிரேவ் ஸ்டோன் பார்த்தோம்னா, மேல வந்திருக்கு. நம்ம மேல வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுப்போமானா கிடையாது. அடுத்த கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். மார்க்கெட்ல அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கா? எஸ். அதுவும் என்ன கலர்ல க்ளோஸ் வச்சிருக்கு? ரெட் கலர்ல க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால வேலிட். தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? செல் போலாம் இந்த இடத்துல. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல வைங்கன்னா, கரெக்ட்டா அந்த பாயிண்ட்டே வைக்காதீங்க. அதுக்கு மேலனா ஒரு 5 பாயிண்ட், 10 பாயிண்ட் தள்ளி தான் வைக்கணும். இப்போ அவர் சொல்ட்டாரு, இந்த இது விக் இருக்கு. அதுக்கு மேலயே வச்சிடணும். கரெக்ட்டா அங்கேயே வைக்கணும். ஏன்னா, ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மார்க்கெட் வந்து எங்கேருந்து வந்தாங்களோ, திருப்பி அங்க வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால அங்கேயே வைக்காதீங்க. கொஞ்சம் மேல தூக்கி வைக்கிறது எப்போதுமே நல்லது. நீங்க நார்மலா ட்ரேட் பண்ணும்போது, இந்த மாரி விஷயங்கள் என்னன்னா, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, இது மட்டும் இல்லாம ஸ்டாப் லாஸ் எப்போதுமே போட்டு போறது நல்லது. ஏன்னா, மார்க்கெட் வந்து திடீர்னு சொல்ல முடியாது. திடீர்னு என்னாச்சும் வருது, நல்ல ஒரு ஹை குடுக்குறான். நீங்க செல் பண்ற இடத்துல நல்ல ஒரு ஹை போயிடுச்சுன்னா, லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா, உங்க லாஸ் வந்து என்ன பண்ணிருக்கும், அரெஸ்ட் பண்ணியிருக்கும். இதுவே நீங்க ஸ்டாப் லாஸ் போடாம போயிருந்தீங்கன்னா, ஹியூஜ் லாஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. அதனால ஸ்டாப் லாஸ் எப்போதுமே முக்கியம். அதே மாரி மார்க்கெட்ல ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். அது தெரிஞ்சு தான் நம்ம மார்க்கெட்ல என்ட்ரி ஆகணும். ஆனா, வெறும் ப்ராஃபிட் மட்டும் வருமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம அனலைஸ் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போணும். என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து எல்லா ட்ரேட்லயும் ப்ராஃபிட்ல இருக்கோமா? அப்படின்றதுக்காக வரல நம்போ.
ஓவரால் பண்ணும்போது கடைசியில ப்ராஃபிட்ல இருக்கோமா? அதுக்காக தான் நம்ம கத்துக்கிறோம். அதுக்காக தான் ட்ரேடிங்குள்ளயும் வரோம். அதனால நீங்க எப்போதுமே பண்ணும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா அதே மாரி இப்ப நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது, கேண்டில் ஸ்டிக்ஸ வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண முடியுமானா கிடையாது. நம்ம அடுத்த நெறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. இப்ப ட்ரெண்ட் பார்க்குறோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாம டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த மாரி பேட்டர்ன் கூட ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக வந்து என்ன பண்ணீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. தப்பு கிடையாது. இது எல்லாமே பார்த்துட்டு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, மெயினும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தான். இப்போ நம்ம ட்ரெண்ட் தெரிஞ்சோம்னா, அதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம சொல்றோம். நம்ம என்னன்னா, ட்ரெண்ட் மாறப்போகுது. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும்ல. ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்ட்டு. அதே மாரி இப்ப நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல்ன்னு சொல்லும்போது, இந்த மாரி கிரேவ் ஸ்டோன்லாம் வருதுன்னா, அது கரெக்ஷனும் வரலாம். இல்ல டவுன் ட்ரெண்டாவும் இருக்கலாம். 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இங்க இந்த இடத்துல மாறுதுன்னா, ஒண்ணு அது கரெக்ஷன் ஃபேஸ்க்கான செல்லாவும் இருக்கலாம். இல்ல டவுன் ட்ரெண்டுக்கான செல்லாவும் இருக்கலாம். அப்போ நீங்க டார்கெட்ன்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதுக்குன்னு ஒண்ணு தேவைப்படுது. அப்போ நீங்க கேண்டில்ஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது, எஸ் இதெல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். இது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் யூஸ் பண்ணும். மெயினா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரெண்டு இந்த மாரி விஷயங்கள் கத்துக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்க முடியும். இன்கேஸ் நீங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, வி ஆர் ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்பிள். என்ன டீச் பண்றோம்? பேசிக்லேருந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஃபியூச்சர்ஸ்னா என்ன? ஆப்ஷன்னா என்ன? ஆப்ஷன் பத்தியும் வீடியோ போட்டிருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க அது மட்டும் இல்லாம வேற எதுனாச்சும் வீடியோ தேவைப்படுது, பேசிக்கான வீடியோ எளிமையா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என் கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தி நான் ஆப்ஷன்லயும் சரி, ஃபியூச்சர்ஸ்லயும் சரி என்ன வீடியோ தேவைப்பட்டாலும் சொல்லுங்க. நான் அத வந்து சொல்லி தரேன். இந்த மாரி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்? அதே மாரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க போடணும்? என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நேத்து கூட வந்துட்டு என்னன்னா, நெறைய பேருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்ட இடத்துல போடுவாங்க. எல்லா இடத்துலயும் போட்டு, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் போனோம்னா, என்ன ஆகும்னா, ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் திரும்பிக்கினே இருக்கும். அப்போ எல்லா இடத்துலயும் போட்டு நான் சார்ட்டே மொத்தமா மறைச்சுட்டு, எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட தெரியும்னு சொல்றதுல எந்த யூஸுமே கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, அது எங்க போடணும்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே ஃபெயில் ஆகும். அத பத்தியே நாங்க வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்க வேணும்னா அப்டேட்டட் வெர்ஷன் வேணும்னா கேளுங்க. நான் அத பத்தியும் வீடியோ போடுறேன். என்னன்னா, ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் போடுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபெயில் ஆகுது. அத பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்கலாம். இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரூல்ஸோட இத்தன வருஷம் நம்ம அனலைஸ் பண்ணதுல எது எது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுது, எது எது வந்து லாஸ் ஆகுது, ஏன் லாஸ் ஆகுது, லாஸ் ஆனா கூட ஏன் லாஸ் ஆகுதுன்னு நம்ம ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் ரூல்ஸா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். இததான் டீச் பண்றோம். நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில பார்த்தீங்கன்னா, எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்ப சென்னையில பார்த்தீங்கன்னா, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறனால இப்போதைக்கு கிளாஸஸ் இல்ல. நீங்க வேணா வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். மத்தபடி மத்த ஆஃபீஸ்லலாம் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். இது இல்லாம ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. சைட்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ஆஃபர் குடுத்திருந்தோம். எதுக்குன்னா, மேஜரா வந்து ஃபினான்ஷியலா நம்ம வந்து ஃப்ரீடம் அடையணுன்றது தான். என்னன்னா, இந்தியா ஃப்ரீடம் அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஃபினான்ஷியலா ஃப்ரீடம் அடையணுன்றதுக்காக தான் இந்த ஆஃபர்லாம் குடுத்துருக்கோம். இது வந்து இன்னும் ஃபியூ டேஸ்ல முடியுது. இந்த ஆஃபர யூஸ் பண்ணிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். எல்லாமே பார்த்துட்டு வேணுனா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்பர் கேளுங்க. அவங்க எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, ட்ரெண்ட் ரிவர்சல் காலம் கேண்டில்ஸ் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்விங்கிங் டாப் எப்படி இருக்கோ, அது வந்து இன்டென்ஷன் சொல்றோம்ல, இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகப்போகுதுன்னு நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். இருந்தாலும் அதுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்ட பிறகு போறது எப்போதுமே சேஃப். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால மார்க்கெட்ல நல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.